திரு ராமசாமி மொய்யப்பன், தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, போராடிதான் இதையே தக்க வைக்க வேண்டிய நிலைமை தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை திரு அல்புகாரி முன்வைக்கிறார். உங்களுடைய பார்வை? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். முதலில் நேத்தோட கார்கில் விஜய் திவஸ் 25வது வருடம் கொண்டாடப்படுகிறது. நம்மளோட ராணுவ வீரர்கள் அனைவருக்கும், முன்னாள் ராணுவ வீரர்கள், இப்போது இருக்க ராணுவ வீரர்கள், இனி எதிர்காலத்தில் வரப்போறவங்க அனைவருக்குமே முதல்ல நன்றி. நம்ம நாடு சுதந்திரமா இருக்கிறதுக்கும், நம்ம அமைதியா இருக்கிறதுக்கும், நம்மளோட இயல்பு வாழ்க்கையை வாழ்றதுக்கும் முக்கிய காரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் இரண்டாவது முக்கியமான விஷயம் அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ் 18 தொலைக்காட்சியில தெளிவாக காமிச்சிருக்கீங்க. 12ஆம் வகுப்பு தேர்வை ஒட்டி ஒரு ஸ்கேம் இருந்திருக்கு, எக்ஸாம் பேப்பர் லீக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. அது தமிழக அரசு மற்ற தேர்வுகளை எவ்வாறு கேள்வி கேட்கிறார்களோ, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்த பிரச்சனைகளை எப்படி டீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எஃபிஷியன்சி லேக்கிங் இல்லாம, அதே மாதிரி திரு ராமசாமி தலைப்புக்கு நேரடியா வந்துடலாம். இது டோட்டலா டைவர்ட் பண்ணிடும். திரு ராமசாமி, நம்ம தலைப்புக்கு நேரடியா வந்துடலாம். ஆனா முக்கியமான இஷ்யூ தமிழ்நாட்டுல இதையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அது நாங்க தனியா தலைப்பு போட்டு கண்டிப்பா உங்களையே கூப்பிடுறோம். நீங்க நேரடியா டாபிக் வாங்க. டெஃபினட்டா வரேன். சோ 3 விஷயங்கள் கேட்கப்பட்டது. ஒன்று, உங்களோட இன்னைக்கு தலைப்பு டைரக்டா எடுத்துப்போம். நிதிநிலை பெற உதவுமா உதவாதா அப்படின்றது இந்த முதலமைச்சர் பங்கேற்றுக் கொள்ளாதது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். டெஃபினட்டா பொலிட்டிக்கலா ஒவ்வொருத்தருக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ரைட்டும் இருக்கு, ரிஜெக்ட் பண்றதுக்கான ரைட்டும் இருக்கு. அதை ஒரு ஸ்டேட்மெண்டா மட்டும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த இதுல அட்வான்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அங்க பார்ட்டிசிபேஷன் என்னன்னா, அனைத்து மாநில முதலமைச்சர்களும் வராங்க. எதற்காக? அவர்களோட கருத்துக்களை அனைத்தையும் பரிமாற்றிக்கொண்டு அங்கிருந்து அதற்கேற்ற மாதிரி அந்த மாநில முதலமைச்சர்கள் என்னென்ன தேவைன்னு கேட்க முடியும். நித்தி ஆயோக் அதற்கேற்ற மாதிரி பிளானிங்கையும் பண்ண முடியும். அப்படின்னு முன்னாடி இருக்க பிளானிங் கமிஷன் தவறு, அது சரி கிடையாது அப்படின்னு கேட்ட கேள்வி கருணாநிதி அவர்களும் கேட்டிருக்காங்க. அங்க மாநிலங்கள் அங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. நித்தி ஆயோக் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் டைரக்டா அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க பிளேஸ் பண்ண முடியுது. நித்தி ஆயோகோட மீட்டிங்ஸ்ல, கவுன்சில்ஸ்ல அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. அவர்கள் கேள்வியை வைக்க முடியுது. திரு ராமசாமி, மு.க. ஸ்டாலின் மட்டும் இன்னைக்கு பங்கேற்கல. 10 மாநில முதலமைச்சர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய 32% மக்கள் தொகையை ரெப்ரசன்ட் செய்யக்கூடிய 10 மாநில முதலமைச்சர்கள், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ரெப்ரசன்டேட்டிவ் நீங்க அலோவ் பண்ணல. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றது இதுதான். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு பேசும்போது பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நீங்க உங்களோட உரிமைகளை கேட்கறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம என்ன கொடுக்கணும், என்ன பிளானிங் வரணும், என்ன ஸ்கீம் வரணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வரலையே சார். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வரல. ஒவ்வொருத்தரும் அதுதான் மன்னிக்கணும், ஒவ்வொருத்தரும் என்ன காரணம் சொல்லி வராம இருந்திருக்காங்க, என்ன காரணத்துக்காக வந்திருக்காங்க, வேற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, இது வெறும் ப்ரொடெஸ்டா இருக்கு அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றேன். ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்கான பிளேஸ் இருக்கா இல்லையா. முன்னாடி யூபிஏ ஆட்சி காலத்திலும் சரி, மற்ற காங்கிரஸ் ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறாங்க. மாநிலங்களுக்கு என்ன பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான உரிமை இருந்தது அப்படின்னு கேட்கட்டும். அது மட்டும் இல்லாம எனக்கு முன்னாடி அலீம் அல்புகாரி அண்ணன் கேட்டாங்க தெளிவாக, யூபிஏ வளரல, பிஆர்ஏ வளரல அப்படின்லாம் கேட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் காங்கிரஸ் மத்தியில இருந்து எத்தனை ஆண்டு காங்கிரஸ் அந்த மாநில ஆட்சி செய்தார்கள். அவர்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரா இருக்கட்டும், சிங்கிள் இன்ஜின் சர்க்காரா இருக்கட்டும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்த மாநிலங்களுக்கு என்னவாக இருந்து, அந்த மாநிலங்களோட வளர்ச்சிக்காக அவர்கள் என்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள், என்ன ப்ராக்ரஸ் இருந்ததுன்னு அவங்க சொல்லட்டும். அவர்களோட ஆட்சி காலத்துல ஒவ்வொரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் என்ன பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல அனைத்து மாநிலங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தா மட்டும்தான் டெசிஷன் எடுக்க முடியும். அவர்களோட வாய்ப்பை கேட்டு, அவர்களோட பதில்களை கேட்டுதான் டெசிஷன் எடுக்க முடியும். ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டில் முன்னாள் பைனான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்திருக்கு. அவர்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதற்கேற்ற மாதிரி ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது ஏன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்டைரக்ட் டாக்ஸஸோ டைரக்ட் டாக்ஸஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு மாநிலங்களுக்கு கிடையாது. எந்த மத்திய அரசு கொடுத்தது? காங்கிரஸ் ஆட்சி காலம். ஒரு ஆட்சி காலம் 65 ஆண்டு காலத்துல அவங்க மாநில அரசுகளை பார்ட்டிசிபேட் பண்ண அலோவ் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லுங்க. இன்டைரக்ட் டாக்ஸ், வேட் இருக்கட்டும், சர்வீஸ் டாக்ஸ் இருக்கட்டும், சேல்ஸ் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி இருக்கட்டும், எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒண்ணும் இல்ல, அவங்க இவ்வளவு கஸ்டம் டியூட்டி இதுனா மாநில அரசுகளோட பார்ட்டிசிபேஷனை பத்தி சொல்றாங்க. இந்த பட்ஜெட்ல அதிகமான மரீன் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது தமிழ்நாடு ஒரு மாநிலம். தமிழ்நாட்டுக்கு அதற்கான பெனிஃபிட் வந்திருக்கு. இன்னைக்கு அந்த பெனிஃபிட் எங்க இருந்து அவங்க எடுத்துட்டு வந்தாங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்க. ரயில்வே பெனிஃபிட் 8 மடங்கு உயர்ந்திருக்கு. அவர்கள் ஏதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் திமுக சேர்ந்து யூபிஏ ஆட்சி காலம் 10 ஆண்டுகள் இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்லுங்க. அவங்க பட்ஜெட்ல தமிழ்நாடு என்ற வார்த்தை பயன்பாடு இல்லை அப்படின்னு ஸ்பீச்ல கணக்கிடாது. அப்ப தமிழ்நாட்டுல ஒண்ணு, நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில இருந்து வரேன். நான் போன 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலம், அதற்கு முன்னாடி 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி
ஆட்சி காலம், அதற்கு முன்னாடி ராமசாமி குற்றச்சாட்டா இல்ல, குறைந்தபட்சம் அது கூட இல்லன்னு தான் கேக்குறாங்க அவங்க. புதிய திட்டம் எதுவும் இல்ல அப்படின்றது ஒரு பிரதான குற்றச்சாட்டு. மன்னிக்கணும், புதிய திட்டம் இல்ல, 8 ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் புதுசா இருக்கு, 4 புது ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அது எல்லாமே மாடர்னைஸ் ஸ்டேட் அமிர்த்கால் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஸ்பெசிஃபைடா சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒண்ணும் இல்ல, அந்த பட்ஜெட் ஸ்பீச் அப்படின்றது சம்மரி கேப்சரிங் ஆல் ஆஃப் தி மேஜர் பிளான்ஸ். அந்த மேஜர் பிளானுக்குள்ள இவங்க அதை கொண்டு வரல. அது பொலிட்டிக்கலாவும் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம். ஏன்னா அங்க வந்து இப்ப புதிதாக அரசுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, மற்ற மாநிலங்கள்ல அரசுகள் எலெக்ஷனுக்கு போறாங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா சம்மரி கேப்சர் பண்றதுக்காக இருக்கலாம். ஆனா பட்ஜெட்டோட என்டையர் பிளான் எடுக்க சொல்லுங்க, 228 பக்கம் இருக்கு. அதுல தமிழ்நாட்டை பத்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடுக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. ஜிஎஸ்டி எல்லா வருஷமும் தமிழ்நாடு அதுல எதிர்ப்பு வடிவமா புறக்கணிச்சிருக்கு. நிதிஷ்குமார் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க, ஏன் நிதிஷ்குமார் பங்கேற்கவில்லை? அதற்கான அவசியமே கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டை பத்தி மட்டும் தான் பேசணும். முதலமைச்சர் ஏன் பங்கேற்கல அப்படின்றத என்னோட கவலை. முதலமைச்சர் ஏன் பங்கேற்கல, அவர் வெறும் ப்ரொடெஸ்ட் அப்படின்றாரு. அவரோட உரிமையை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. முன்னாடி அவரோட நிதியமைச்சர்கள் போய் கேட்டிருக்காங்க, இன்னைக்கே அவர் கேட்கல. ஒண்ணும் இல்ல, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு ஃபெடரல் சிஸ்டம் கூட்டாட்சியை பற்றி பேசிவிட்டு முக ஸ்டாலின் மட்டும் தான் நாங்க தாக்கி பேசுவோம், நிதிஷ்குமார் ஏன் வரலன்றது எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்றது என்ன மாதிரியான வாதம்? நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் ஆகும்போது நாங்க ஆரம்பத்துல இருந்தே காரணம் சொல்றோம். திருமதிவாணன் வாய்ப்பு தரேன், குறுக்கிட வேண்டாம். சொல்றேன், இன்னைக்கு முக்கியமான கேள்வி உங்க தலைப்பே என்ன, தமிழ்நாடு ஏன் போட்டியிடல, அப்ப பீகார் ஏன் போட்டியிடல நீங்க கேள்வி கேளுங்க. நான் முதலமைச்சர் ஏன் போலன்றதுக்கு காரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல 3 முக்கிய பிரச்சனைகள் இருக்கு. கள்ளக்குறிச்சி பிரச்சனை இருக்கு, வெல்ஸ்டான் போர்டு எக்ஸாம் பிரச்சனை இருக்கு, டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டு பிரச்சனை இருக்கு, பிளானிங் கமிஷன். நீங்க ஆரம்பத்துல இருந்தே சப்ஜெக்ட்டுக்குள்ளே பேசவே மாட்டீங்களா? நீங்க நாங்க தெளிவா சொல்றோம், இது பற்றி எல்லாம் நிதி ஆயோக்ல விவாதிக்க ஒதுக்கல, இது பற்றி எல்லாம் விவாதிக்க முடியுமா? திருமதிவாணன் உங்களுக்கு பேச வாய்ப்பு தரேன். பத்தி பேசும்போது இன்னைக்கு அவர்கள் எதுவுமே சரி செய்ய இல்ல. நீங்க சொல்லக்கூடிய 3 குற்றச்சாட்டு, டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டு இஷ்யூ, கள்ளக்குறிச்சி சம்பவம், இது எல்லாமே நிதி ஆயோக்ல போய் விவாதிக்க முடியுமா? இது எல்லாமே நிதி ஆயோக்ல விவாதிக்க முடியுமா? திரு ராமசாமி ஐயப்பன் என் கேள்வி பதில் சொல்லுங்க. திரு ராமசாமி ஐயப்பன் என் கேள்வி பதில் சொல்லுங்க. நிதி ஆயோக்ல நீங்க சொன்ன குற்றச்சாட்டு, தமிழ்நாடு அரசு மீதான குற்றச்சாட்டு, கள்ளக்குறிச்சி சம்பவமோ அல்லது டீச்சர் ரெக்ரூட்மென்ட் போர்டுல இருக்கக்கூடிய இஷ்யூவோ நிதி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்க முடியுமா? தேவையில்லைங்க. முதலமைச்சர் அந்த திசை திருப்புகிறார், அதனாலதான் ப்ரொடெஸ்ட் பண்றாரு. அவர் போலன்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதற்கெல்லாம் பதில் சொல்லாத முதலமைச்சர் எங்க இது வரைக்கும் முதலமைச்சர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல. அவர் ஏதாவது டைரக்டா ஆக்ஷன் நிதிஷ்குமார் திசை திருப்ப வேண்டிய அவசியம் பதில் சொல்லுங்க. திருமதிவாணன், நிதிஷ்குமார் திசை திருப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திரு ராமசாமி உங்களுடைய கருத்து தான், உங்களுக்கான கேள்விதான் அது. மன்னிக்கணும், நிதிஷ்குமார் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை, அவர் திசை திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அவர் திசை திருப்பலை, அவர் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் நிதி ஆயோக்ல பார்ட்டிசிபேட் பண்ணல, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போகல அப்படின்னா திசை திருப்பல், நிதிஷ்குமார் போகல அப்படின்னா அது வேற மாதிரியான காரணம். சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பாலச்சந்திரன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நீங்க கேள்வி கேட்டு கேள்விக்கு பதில வாங்கிக்கோங்க. ஏன்னா முதலமைச்சர் நான் ப்ரொடெஸ்ட் பண்றேன், அதனால நான் போகல, இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையானது கொடுக்கல, அதனால நான் போகல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நிதிஷ்குமார் அவர்கள் அதெல்லாம் காரணம் சொல்லல. அவரு எனக்கு ஏற்கனவே முன்பணி இருக்கு, ஆனா அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, விஜயகுமார் சின்ஹா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, சம்ராஜ் சௌத்ரி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதற்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, அந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு இருக்காங்க. இல்ல, அவங்க ரெண்டு பேரும் எந்த கட்சின்னு சொல்லிடுங்க சார். அவங்க ரெண்டு பேரும் எந்த கட்சின்னு சொல்லிடுங்க. அவர்கள் எந்த கட்சியில் அவர்கள் இன்னைக்கு எக்ஸிகியூட்டிவை சார்ந்தவர்கள். அவர்கள் அவங்க எந்த கட்சி, அவங்க எந்த கட்சி, அவங்க எந்த கட்சி, அவர்கள் எந்த கட்சின்றத முக்கியம். இன்னைக்கு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா முடியாதா? அவர்களுக்கு அதற்கான அத்தாரிட்டி இருக்கா இல்லையா? அவர்கள் இந்த கட்சியில இருந்தாதான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்ன்ற ரிக்வயர்மெண்ட் இருக்கா?